ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட ட்ரூ இன்டென்ஷன், அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங். ஸோ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. இது கலெக்டிவ் ரீடிங், பைல் செலெக்ஷன் கிடையாது. ஸோ எல்லாருக்கும் ரெசனேட் ஆகிறதுன்னு இல்லை. உங்களுக்கு ரெசனேட் ஆகிறவங்க மட்டும் வீடியோவை பார்க்கலாம். உங்களுக்கு ரெசனேட் ஆகலைன்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் பர்சனோட ட்ரூ இன்டென்ஷன், அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் உங்ககிட்ட எதுக்காக வந்தாங்க, என்ன வேணும், உங்க பர்சன் நினைச்சுக்கோங்க. அவங்க நேமை ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்த் கார்டு. ஸோ உங்கள் மேலே ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்குது, நிறைய ரெஸ்பெக்ட் இருக்குது, சரியா? பட் அது எதுவுமே உங்ககிட்ட காமிக்க மாட்டாங்க. அவங்க ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க உங்களையே ரொம்ப சீரியஸாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ ரொம்ப சீரியஸாக தான் உங்களை பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குற பயம் இருக்குது, சரியா? ஹோல்ட் பேக் பண்ணுறாங்க. ஹார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து பயப்படுறாங்க. இதில் பொசசிவ்னஸ் இருக்குது. உங்கள் பர்சனுக்கு பொசசிவ்னஸ் இருக்குது. உங்களை லூஸ் பண்ணிடுவோமோங்கிற பயம் அதிகமாக இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் உங்களுக்கு மூவ் ஆகும். அதுக்கான ரீசன் என்னன்னா, அவர் ஒரு தெளிவு இல்லாம ரொம்ப மனக்குழப்பத்துல இருக்காங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, சரியா? அவங்களுக்கு மேபி ஃபேமிலி இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச சிலருக்கு இல்லை, நிறைய பேருக்கு வந்து உங்க பர்சனுக்கு வந்து பார்க்குற வியூவர்ஸ் நிறைய எனர்ஜிஸ் எப்படி காமிக்குதுன்னா, உங்க பர்சனுக்கு ஃபேமிலி இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. பட் ஏதோ ஒரு மாயையில மாட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு கற்பனை உலகத்துல அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி, நிறைய குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. தெளிவில்லாம எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வந்து அவர் பயப்படுறாங்க. உங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, உங்ககிட்ட ஒரு உண்மையான ஒரு ட்ரூவான ஒரு இன்டென்ஷன் தான் இருக்கு. ஒரு ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் கிடையாது. ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட், ஒரு சீரியஸ் ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா அதுக்கு பயம் அதிகமா இருக்கு, சரியா? அவங்க ஹார்ட் சக்கராவை ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஹார்ட் சக்கரா ரொம்ப க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பட் நீங்க புரிஞ்சுக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. இதுதான் என் சிச்சுவேஷன், என்னை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறாங்க. அவங்களுக்கு உண்மையா சொல்லணும்னா, அவங்களுக்கு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப், உங்க கூட ஒரு குடும்பம், இல்ல வந்து ஒரு ஸ்டேபிளான வாழ்க்கை கடைசி வரைக்கும் நீங்க வேணுங்கிற மாதிரியான ஒரு இன்டென்ஷன் அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க உங்களை எப்படி பாக்குறாங்கன்னா, நீங்க அவ்வளவு ஹாப்பினஸ் கொடுக்குற ஒரு பர்சனா பாக்குறாங்க. உங்ககிட்ட அதுதான் எதிர்பார்க்கிறாங்க. நீங்க இப்ப வந்து பேசாம இருக்கீங்க, இல்ல ஒரு பாசிட்டிவா வந்து அவங்களுக்கு வந்து ஓகே சொல்லாம இருக்கீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு பாசிட்டிவான அவுட்கம் இருக்கணும், நீங்க ஒரு தெளிவு இருக்கணும், நீங்க தெளிவா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு கிளாரிட்டி வேணுங்கிறதா அவங்களோட இன்டென்ஷன். இதுதான் என் சிச்சுவேஷன், இதை புரிஞ்சுக்கிட்டு நீ எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடு அப்படிங்கிறாங்க. அவங்க நல்லாவே ஃபீல் பண்றாங்க. நீங்க ஒரு பாஸ்ட் கனெக்ஷனா இருக்கலாம், இல்லாட்டினா ஒரு சோல்மேட் கனெக்ஷன், அந்த வைப் அவங்க ஃபீல் பண்றாங்க. ஒரு சோல்மேட் கனெக்ஷன் ஃபீல் பண்ணலாம். பாஸ்ட் கனெக்ஷன் அவங்க ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றாங்க. உங்களை ரொம்ப டீப்பா அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். இதுல வந்து இன்டென்ஷன் வந்து ரொம்ப பியூரா இருக்கு. ஒரு ஜென்யூனான ஒரு எமோஷனல் பாண்ட் வந்து அவங்க உங்ககிட்ட இருக்கு. அவங்க உங்களை கேஷுவலா எல்லாம் பார்க்கல, சரியா? ரொம்ப சீரியஸா ஒரு லாங் டேர்முக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு மாதிரிதான் உங்களை பாக்குறாங்க. பட் அவங்களுக்கு வந்து அந்த தைரியம் கிடையாது. உங்க கூட என்னதான் ஒரு ஸ்டேபிளா வந்து ஒரு ஃபேமிலி வந்து இருக்கணும்னு எதிர்பார்த்தாலும் அதை எடுத்துட்டு வர்ற அளவுக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க ஏதோ ஒரு மாயையான உலகத்துல மாட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. மேபி உங்க பர்சன் ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கிறாங்க. ஆமா, பென்டக்கிள்ஸ் வேற வந்திருக்கு. ஃபினான்ஷியலா அவங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க. ரிலேஷன்ஷிப்பை தாண்டி ஃபினான்ஷியலுக்கு அவங்க வந்து க்ரோத் பார்க்கணும், ஃபினான்ஷியலா க்ரோத் பார்க்கணும், அடுத்த லெவல் போகணும் அப்படிங்கிற மாதிரி. சில பேர் வேலைக்கு போறாங்க அப்படின்னா அவங்க வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி, இல்ல ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரி எதிர்பார்க்கிற பர்சனா இருப்பாங்க. பிசினஸ் பண்றாங்கன்னா அது நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பர்சனா இருப்பாங்க.
இங்க உங்க பர்சன் வந்து ப்ராக்டிக்கலா திங்க் பண்றவங்க. ஸோ நீங்களும் ப்ராக்டிக்கலா தான் இருக்கணும். இதுதான் என் சுச்சுவேஷன், இதுதான் என் சூழ்நிலை, நீ புரிஞ்சுக்கோ, ஆனா நீ எனக்கு வேணும், நீ என்கிட்ட கோவப்படாத, என்கிட்ட சண்டை போடாத, நான் உன்னை ஜென்யூனா லவ் பண்றேன், ட்ரூவா இருக்கு, என்னோட இன்டென்ஷன் வந்து என்னோட நோக்கம் வந்து ட்ரூ தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனா சம்டைம்ஸ் வந்து அவங்க கொஞ்சம் குழப்புவாங்க, பயம் இருக்கு, ஸ்லோவா தான் மூவ் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்லோ. ஏன்னா பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு, ஸ்லோ தான். அண்ட் மிக்ஸ்டு சிக்னல்ஸ் வந்து நிறைய கொடுப்பாங்க உங்களுக்கு. சரியா, மிக்ஸ்டு சிக்னல்ஸ் நிறைய கொடுப்பாங்க. லவ் வந்து கண்டிப்பா இருக்கு, கடைசி வரைக்கும் வேணுங்கிற மாதிரி கண்டிப்பா இருக்கு. அதே நேரத்துல குழப்பமும் அதிகமா இருக்கு. ஆக்ஷன் எடுப்பாங்களான்னு கேட்டா ரொம்ப ஸ்லோ ஆக்ஷன் தான் எடுப்பாங்க. அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு, நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கு. சரியா, இமோஷன்ஸ் இருக்கு, ஃபீலிங்ஸ் இருக்கு, லாங் டேர்முக்கு வேணும். ஆனா ஒரு ஒரு தெளிவு இல்லை, இது எப்படி கொண்டு போறதுங்கிற ஒரு தெளிவு இல்லை. நிறைய குழப்பங்கள் அதிகமா இருக்கு. அவங்களோட எண்ணங்களே வந்து அவங்களை குழப்பத்துல வச்சிருக்கு. அவங்க ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலைமையில அவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் தெரியுது. சரியா, இதுதான் வந்து அவங்களோட உங்ககிட்ட இருக்கிற இன்டென்ஷன். நெக்ஸ்ட் உங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன நம்ம பார்த்துடலாம். பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன், உங்க பர்சன் நினைச்சுக்கோங்க ஏதாவது எனர்ஜி ஷிஃப்ட் ஆகியிருக்கான்னு பார்க்கலாம். உங்க பர்சன் நேம் ரிப்பீட் பண்ணுங்க. ரீயூனியனுக்கு கண்டிப்பா ஆசைப்படுறாங்க. சரியா, ரீயூனியனுக்கு வந்து உங்க கூட சேரணும் அப்படிங்கிற ஆசை அதிகமா இருக்கு. ஸோ நான் இதில் வந்து அவங்க ரீயூனியனுக்கு வேணும், நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கூட ஒரு சேரணும், உங்கள் கூட தான் வாழ்க்கையில் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எனர்ஜி இருக்குது. அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குது, நிறையாவே இருக்குது. ஆனால் உங்கள் பர்சன் எப்படிப்பட்டவங்கன்னா ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறவங்க, ஈகோ 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 ரொம்ப இருக்குது, ரொம்ப டாமினன்ட் பண்ணுற கேரக்டர். அவங்க தான் லீட் எடுக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க எமோஷன்ஸை வெளியில் காட்ட மாட்டாங்க. சரியா, பாருங்க என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்கன்னு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, தூக்கம் கிடையாது, மிட் நைட்ல எந்திரிக்கிறாங்க. உங்களோட தாட்ஸ், இது ஃபுல்லு உங்க தாட்ஸ் தான். உங்க தாட்ஸ் வந்து ரொம்ப ஹெவியா அவங்களை வந்து பாதிக்குது. யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு சைன் காமிச்சுக்கிட்டே இருக்கு. சரியா, நிறைய வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டும் மாறி மாறி ஆன் அண்ட் ஆஃப்ல அவங்களுக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. தாட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அதிகமா இருக்கு. ஓவர் திங்க் பண்றாங்க, உங்களை பத்தி ஓவர் திங்க் பண்றாங்க, உங்களை மிஸ் பண்ணிட்டோமோ, உங்களை லூஸ் பண்ணிடுவோமோன்னு ரொம்ப பயப்படுறாங்க. பேர்டன் அதிகமா இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் உங்க கூட இருக்கிறது வந்து ரொம்ப பேர்டன் அதிகமா இருக்கு. இது வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாததுனால எப்படியாவது உங்களோட சேர்ந்துடணும், இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவங்க அதான் ஹெசிடேட் பண்றாங்க. பட் அவங்களுக்கு ஆசை எப்படியாவது உங்க கூட சேர்ந்துடணும் இந்த ரிலேஷன்ஷிப். ஏன்னா அவங்க ரொம்ப ஹெவியா ஃபீல் பண்றாங்க. பட் ஏன் வந்து அவங்க இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுக்க, நம்ம அப்ப கூட பார்த்தோம் இல்லையா, என்ன காரணம்னா அவங்களோட ஈகோ மட்டும்தான். ஹெசிடேட் பண்றாங்க, தயங்குறாங்க. ஆனா பயம் அதிகமா இருக்கு, உங்களை லூஸ் பண்ணிடுவோமோ, நீங்க போயிடுவீங்களோ அப்படிங்கிற மாதிரியான பயம் அதிகமா இருக்கு. கிங் ஆஃப் கப்ஸ் பாருங்களேன், லவ் வந்து அவங்களுக்கு லவ் வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியல. சரியா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க உங்களுக்கு மேல வச்சிருக்கிற லவ், அவங்க எமோஷன்ஸை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கண்ட்ரோல் பண்றாங்க. பட் அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதோட ரிசல்ட் தான் வந்து இந்த தூக்கம் இல்லாம பண்றது. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஆக்ஷன் எடுக்கிறது கஷ்டமா இருக்கு. பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், ஒரு பயம் இருக்கு, உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க, உங்களை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹார்ட் பிரேக், ஸோ ரொம்ப ஹெவியான ஹார்ட் பிரேக். 3 வந்திருக்கு, 3 உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அல்லது நம்பர் 3 வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், 4 வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். உங்களோட பர்த் டேட் அல்லது உங்கள் பர்சனோட பர்த் டேட், அது ஏதாவது ஒரு டேட் நீங்கள் மீட் பண்ணது சம்திங். ஸோ 3 and 4 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நம்பராக இருக்கும். இது ஒரு கம்ப்ளீஷனுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இது வேணாம், அகைன் அண்ட் அகைன் இப்படி இது பண்ண வேண்டாம். அடுத்து எடுக்கிற ஆக்ஷன் வந்து யோசிச்சு நிதானமாக பொறுமையாக தான் ஆக்ஷன் எடுப்பாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு ஈகோ டெத் ஆகணும். சரியா, இப்போதைக்கு பயங்கர ஈகோல இருக்காங்க, எப்படியாவது இதை கண்ட்ரோலுக்கு எடுக்கணுங்கிற எண்ணம் அதிகமா இருக்கு. சரியா, அண்ட் வந்து ஹார்ட் பிரேக் இருக்கு. தேர்ட் பார்ட்டி ஒரு ரீசனா இருக்கலாம் சிலருக்கு. தேர்ட் பார்ட்டினால அவங்க வந்து எந்த ஒரு ஸ்டெப் எடுக்க முடியாம இருக்காங்க. பட் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல, ஓவர் பேர்டனா இருக்கு. ஐ திங்க் தேர்ட் பார்ட்டிட்ட இருந்தே அவங்க வந்து விலகணும் தான் நினைக்கிறாங்க. இந்த 2 கார்டு வச்சு பார்க்கும்போது தேர்ட் பார்ட்டி அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கல, அவங்க சந்தோஷம் இல்ல. தேர்ட் பார்ட்டி யாரா வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்க மூவ் ஆன் ஆகி வரணும். இங்க பாருங்க, இந்த 2 கார்டு சேமா வந்திருக்கு.
இல்லையா? சோ நம்ம பார்த்தோம் சன் கார்டு வந்துருந்துச்சு. நீங்க தான் வந்து அவங்களோட சந்தோஷம்னு நம்ம பார்த்தோம். அந்த சன் கார்டு சோ உங்கள நோக்கி தான் இங்க வர்றாங்க. சோ யுனிவர்ஸ் சொல்றது என்னன்னா, இந்த கார்டு வச்சு பாருங்க. தேர்ட் பார்ட்டிட்ட அவங்க ரொம்ப ஹார்ட் பிரேக் அதிகமா இருக்கு. நிறைய ட்ரிகர் பண்றாங்க. தேர்ட் பார்ட்டி மேபி கார்மிக் பார்ட்னரா இருக்கலாம். நிறைய ட்ரிகர் பண்றாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் இல்ல, ரொம்ப வலி, தூக்கம் இல்லாம இருக்காங்க. அதனால அவங்க மூவ் ஆன் ஆகணும். தேர்ட் பார்ட்டிட்ட இருந்து மூவ் ஆன் ஆகணுங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் வந்திருக்கு. மூவ் ஆன் ஆகி எங்க வர போறாங்கன்னா சன் கார்டு உங்ககிட்ட தான். இது வந்து நீங்க தாங்க கன்ஃபர்மேஷன். நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்த செக்மெண்ட்லயே நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களை வந்து ஒரு ஹாப்பினஸ், இந்த ஒரு பிரைட் ஃபியூச்சர் எல்லாமே உங்க கூட தான் பாக்குறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ உங்ககிட்ட வரணும். ஏன்னா ரொம்ப பேர்டன் அதிகமா இருக்கு, இமோஷனல் பேர்டன் அதிகமா இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுப்பு அதிகம் உள்ள பர்சனா இருப்பாங்க. அதெல்லாம் உங்க கூட வந்தா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்கு வந்து லவ் வந்து கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க. இமோஷன்ஸ் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களால முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் உங்களை நோக்கி தான் வரப்போறாங்க. வர்றதுக்கான இருக்கு, பாசிட்டிவ் மூவ்மெண்ட் இருக்கு, ஒரு கிளாரிட்டி வரும். சரியா? கிளாரிட்டி வரும், சந்தோஷம் நிறைய இருக்கும். ஸோ உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணலாம், இல்லை கம்யூனிகேஷன் ஏதாவது ஒரு வழியில பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்க, ஒரு கேஷுவலா பேசுவாங்க, பட் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், இம்மீடியட்டா குயிக்கா காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகே. ஏன்னா இங்க பாருங்க, உங்க தாட்ஸ்ல வந்து ஸ்டக் ஆகி இருக்காங்க. ரொம்ப நெகட்டிவா தாங்க இருக்காங்க. ஹார்ட் பிரேக், தூக்கம் இல்ல, உங்க தாட்ஸ் சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அதனால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றதுக்கு நிறைய இருக்கு. உங்ககிட்ட பேச வருவாங்க. அவங்க மனசுல இருக்கிறது எல்லாமே சொல்ல வருவாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு, இந்த நோ கான்டாக்ட்ல என்ன நடந்துச்சு, உங்களை எவ்வளவு மிஸ் பண்ணாங்க, அது எல்லாமே வந்து அவங்க பேச வருவாங்க. ஸோ இப்ப வந்து அவங்களால ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ண முடியல. சரியா? நீங்க வந்து இது ரெண்டுமே வந்து நான் ரீயூனியனுக்கான கார்டா எடுத்துக்கிறேன். உங்க கூட சேரணும், செலிப்ரேஷன். சரியா? மேரேஜ், என்கேஜ்மெண்ட், ஒரு செலிப்ரேஷன் அந்த மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஆக்ஷன் வந்து ஷியோரா எடுப்பாங்க. ஏன்னா ஃபீலிங்ஸ் வந்து அதிகமா இருக்கு, பட் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமா இருக்கு, குழப்பம் அதிகமா இருக்கு, ஈகோ நிறைய இருக்கு. ஸோ ஆக்ஷன் வந்து ஸ்லோவா தான் இருக்கும், பட் வந்து பேசுவாங்க. ஆனா கன்சிஸ்டன்சி இனிஷியல்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஒரு குழப்பத்துல தான் இருப்பாங்க. ஸோ ரொம்ப எதிர்பார்ப்பெல்லாம் வைக்காதீங்க. ஏன்னா உங்க பர்சன் வந்து இன்னும் தெளிவாகல, இன்னும் ஒரு கிளாரிட்டியே கிடைக்கல. ஸோ நீங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அவங்க ஸ்லோவா வர்றது ஆக்சுவலா நல்லது. ஏன்னா இன்னும் நீங்க டைம் கொடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கு உங்களை பத்தின ஒரு தெளிவு வரும். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனை வரும். ஸோ அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க டீப்பா அப்படிங்கறது ஃபுல்லு உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு வருவாங்க. அதுக்கு நீங்க டைம் கொடுத்தாதான் அவங்க அதை ப்ராப்பரா வந்து ரெகக்னைஸ் பண்ணி உங்ககிட்ட வருவாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்போட ஃபைனலா வந்து அவுட்கம் எப்படி இருக்கும் எல்லாமே வந்து நீங்க கொடுக்குற டைம்ல தான் இருக்கு. பட் உங்ககிட்ட வரணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. சரியா? இதுதான் வந்து அவங்க நெக்ஸ்ட் ஆக்ஷன். ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, வெயிட்டிங் எனர்ஜியில இருக்காதீங்க. ஜஸ்ட் உங்க இதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க பர்சன் ஈகோலாம் இல்லாம ஒரு நாள் வந்து கண்டிப்பா டிவைன் டைமிங்ல வந்து சேருவாங்க. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் ஆக்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு டாரோ கிளாஸ் டீடைல்ஸ் வேணும்னா என் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். பர்சனல் ரீடிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.